அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாணவர்களே, இன்று என்ன நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? குடியரசு நாள். நாம் குடியரசாகி எவ்வளவு நாள்கள் ஆகிவிட்டன? 76 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. ஆனாலும் இன்றும் நாம் குடியரசு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் கொண்டாடுகின்றோம்? நம் நாடு குடியரசு ஆகிவிட்டது. குடியரசு என்றால் என்ன? மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்களுக்காக ஆள்வதேதான் குடியரசு. ஆம், இதற்கு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற நாம் ஆங்கிலேயருடைய சட்டத்தையே பின்பற்றி வந்தோம். அதன் பிறகு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நமக்கென்று ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த நாள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் இந்த குடியரசு தான். நாம் தான் சுதந்திரம் அடைந்து விட்டோமே, அதன் பிறகு சட்டம் தேவையா? என்ன சட்டம் வேண்டுமா? நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டியதுதானே, இருக்கலாம் தானே? ஏன் அப்போ சட்டம் ஏன் தேவை? ஏனெனில் மனிதன் தனியனாய் வாழ இயலாது. கூடி வாழும் சமூக விலங்குதான் மனிதன். அவன் அவ்வாறு கூடி வாழும்போது ஒழுக்க கேடுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பு. அதுக்கு ஒழுக்கம் கெடுவதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தார்கள். அனைவருக்குமே எண்ணங்கள், கற்பனைகள், ஆசைகள், காதல் அனைவருக்கும் பொது. அப்படி இருக்கும்போது தீய எண்ணங்களும் பொதுவாகவே இருக்கின்றன. இறைவனை தொழுதல், அடுத்து அன்பு செலுத்தல், இவையெல்லாம் எப்படி பொய் பேசுதல், புறம் பேசுதல், கோல் மூட்டுதல், வன்புணர்வு, இவையெல்லாம் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள்? பேராசை காரணமாக 16 பேர்களையும் உடனே பெற்று விட வேண்டும் என்று கருதி தீய செயலுக்கு ஆட்படுகிறார்கள். நாம் எப்படிதான் முயன்றாலும் நாம் உரிய பருவம் இல்லாமல் அது நமக்கு கிடைக்காது. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. தொடுத்த உயர் நீண்ட மரங்கள் எல்லாம் உருவத்தால் அன்றி பருவத்தால், அது பருவத்தால் அன்றி பழம். பருவம் வராமல் ஒரு பழம் பழுக்காது. மரம் தினமும் செடி வைத்துவிட்டு 100 குடம் தண்ணீர் ஊற்றினாலும் உரிய காலம் வராமல் பழுக்காது. ஒரு தாய் குழந்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றால் அந்த குழந்தை 10 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். இடையிலேயே பிறக்க வேண்டும் என்று விரும்பினால் அது குறைபிரசமாகவும், அது மட்டுமில்ல அந்த குழந்தைக்கு துன்பம் செய்யும் கேடாகவும் இருக்கும். அடுத்ததாக நீங்க குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். குல விச்சைன்னு குலவித்தை, தாயிடமிருந்து பண்புகள் வரும். சில தாய்மார்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? தன் குழந்தைகளுக்கு மாமா முகம் எப்படி இருக்கு காட்டு பார்க்கலாம் என்றால் அவன் ஒழுங்கு காட்டுவான். மாமாவை எப்படி எடுக்கலாம் என்றெல்லாம் தீய பண்புகளை சிறு வயதிலேயே வளர்த்து விடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி நல்ல பண்பு வரும்? உண்மையில் தாய் சார்ந்தவளாக இருந்தால் நிச்சயம் தாயை போல்தான் பிள்ளை, நூலை போல்தான் சீலை, இது அனைவருக்கும் தெரியும். தாய் சார்ந்தவனாக இருந்தால் பரவாயில்லை, தாய் சார்ந்தவன் அல்லாதவளாக இருந்தால் எப்படி அது நிறைவேறும்? நிச்சயம் நிறைவேறாது. இதுதான் முந்தையார் கூறுகின்றார். உரை முடித்து காணான் இளமையோர் என்று நரைமுடி மக்கள் ஓப்ப நரை முடித்து வந்து முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் என்று முந்துரையார் ஒரு பழமொழி கூறுவார். இது உண்மை நிகழ்வு, பொய்யல்ல. கரியால் சோழன் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் ஆட்சிக்கு சிறு வயதிலேயே ஆட்சிக்கு வந்துவிட்டான். அப்பொழுது ஆட்சிக்கு வந்த போது ஒரு வழக்கு அரசவைக்கு வந்தது. தீர்ப்பு வழங்க வேண்டும். கரியால் சோழனை பார்த்து ஒரு வயதானவர் சிரித்தார்கள். இவனால் எப்படி செய்து முடிக்க முடியும் என்று. ஆனால் அவனே என்ன செய்தான்? கேரளிடம் பூண்டு வந்து சரியான தீர்ப்பு வழங்கினான். அதே மூத்தவர்கள் இப்பொழுது அவனை பாராட்டினார்கள். எனவே அந்த குலவிச்சை நிச்சயமாக வரும். பெற்றோர்கள் சிறந்தவராக இருந்தால் அந்த குழந்தையும் நல்லதாக இருக்கும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகின்றேன். இப்பொழுதெல்லாம் ஒரு தவறான கருத்து வாட்ஸ்அப்பில் பகிரப்படுகிறது. என்னவென்று, the mother is a best guide and last hope in life then you are fail. அதாவது ஒரு தாய் தான் என்ன கடைசி நம்பிக்கையும் நல்ல வழிகாட்டும் என்று சொல்லப்படுது. இது நான் இதை என்ன ஏற்கவில்லை. I couldn't accept it because it is not true. I don't think this is true. இது உண்மை என்று நான் கருதவில்லை. இதற்கு எடுத்துக்காட்டு அம்பேத்கரை பற்றியே கூறலாம் என்று இருக்கிறேன். அம்பேத்கர் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அவர் 14வது குழந்தை. அவர் பள்ளிக்கு கொண்டு அழைத்து சென்றார்கள். அவன் மகிழ்ச்சியோடு துள்ளி கொண்டு சென்றான். ஆனால் அங்கு போன பிறகு அவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அவன் மூலையில் அமர்ந்து பாடம் படிக்க வேண்டும் என்று சூழ்நிலை. அவன் பள்ளியே வெறுத்தான், பாடத்தை வெறுத்தான்.
அதன் பிறகு அங்கே அம்பேத்கர் என்கின்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் மீது அன்பு காட்டி அவருக்கு உணவெல்லாம் கொடுத்து நன்கு கல்வியை கற்பித்தார். அவர் பின்னாளில் பரோடா வீட்டில் தாயால் முடியவில்லை, இது அவர் பெற்றோரால் முடியவில்லை. அவர் பரோடா மன்னரின் உதவியால் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் அவர் பட்டம் பெற்று, ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில் பட்டம் பெற்று சிறந்த சட்ட வல்லுநராக ஆனார். அது மட்டுமா, நம் நாட்டுக்கே சட்டம் இயற்றி தந்தவர். அதனால்தான் அவரை 30 விழுக்காட்டு மக்கள், இன்று 145 கோடி தாண்டி விட்டார்கள், 30 விழுக்காடு மக்களாவது தன்னுடைய கனவு தெய்வமாக போட்டிருக்கிறார்கள். காரணம், அவர் சிறந்த சட்டத்தை உருவாக்கினார். அவர் சட்டத்தை உருவாக்கினாரே, அதை நாம் இப்போ கொண்டாடுவது சட்டத்தை நாம் எழுதிவிட்டோம் என்றா, எழுதிவிட்டோம் நடைமுறைக்கு வந்து விட்டதா என்றா? இல்லை, நீங்கள் எல்லாம் நம் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. மாணவர்களே, அன்றைக்கெல்லாம் இயற்கையிலேயே என்ன செய்ய வேண்டும்? புகழ் பெற்று வாழ வேண்டும். பசு வழியை வாழ்வாரை வாழ்வார், இசை வழியை வாழ்வாரை வாழாதவர், புகழ் பெற்று வாழ்வரை வாழ்வார் ஆவார் என்று வள்ளுவர் கூறுகின்றார். நீங்கள்லாம் எப்படி வீட்டிற்கு வெளியே அழகிற்காக தோட்டம் அமைத்து அல்லது செடி நட்டு நீர் ஊற்றி வளர்க்கின்ற என்றுமே மனம் வீசாத காகித பூக்களாய் இருக்கக்கூடாது. தானாக மலர்ந்து மனம் பரப்பும் காட்டு மலராய் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஊக்கம் தேவை. ஊக்கம் இவையெல்லாம் இருந்தால், நற்பண்புகள் நீங்கள் ஒவ்வொன்றாக கொண்டு வந்தால் உங்களை விட்டு தீய பெண்கள் என்னதாகும்? பயந்து ஓடிவிடும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நற்பண்புகளை கொண்டு வர வேண்டும். ஆக்கம் அழகாய் செல்லும் அசைநிலா ஊக்கம் உடையாதவை. நீ முயற்சி மேற்கொண்டால், அதாவது இடைவிடாத முயற்சியை ஊக்கத்தை கை கொண்டால் நிச்சயம் உன்னை தேடி செல்வம் வந்து சேரும். செல்வம் வருமே, செல்வத்தை கொண்டு நாம் என்ன செய்யலாம்? நன்கு வாழலாம் என்று நினைத்தால் இல்லை, அங்கு அன்பும் வேண்டும். அன்பு இல்லா செல்வத்தால் அன்பை கொண்டு வர முடியாது, கொண்டு வர முடியாது. எனவே அன்போடும் இருக்க வேண்டும் என்று கூறி, மேலும் இது சட்டம் குற்றம் ஏற்பட்டால் அவர்களை தண்டிப்பது என்ன? சட்டத்தின் கடமை. என்னவென்று வள்ளுவர் சொல்கிறார், கொலையில் கொடியோரை வேந்தொருத்தல் பைங்கூர் களை கட்டவரோடு வேறு என்று. ஆம், தீய செயலை புரிபவரை தண்டிப்பது யாருடைய? அரசுடைய கடமை. அரசு இப்படி கண்டிக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அது நிறைய வாழ்ந்து கொண்டே இருக்கும், மேலும் பெரும் துன்பத்திற்கு ஆளாகுது. எனவே சட்டத்தை கைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். வெறும் இனிப்பு தின்றுவிட்டு அதை நினைத்து பார்த்து விட்டு போனால் பயனில்லை. நீங்கள் அவர்களுக்கு செய்யும் சிறப்பும் இல்லை. எனவே மாணவர்களே, நீங்கள் இன்று முதல் நல்லவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் இருக்க வாழ்த்துக்கள். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி அம்மா.